तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்களில் 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சிம்மத்தில் மகத்தை பற்றி பார்க்கும் பொழுது சூழ்நிலையை அறிந்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் மார்கழி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தன குடும்பஸ்தானத்தில் கேது என்ற சஞ்சார நிலை நெருக்கடிகளை அதிகரிக்கும். திறமையின் காரணமாக எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உண்டாகும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறதும், வார்த்தைகளில் நிதானமாக இருக்கிறதும், வரவு செலவில் கவனமாக இருக்கிறதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. புதியவர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேணாம். அதனால் நெருக்கடியே ஏற்படும். உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் பிரச்சனை ஏற்படும். அதை தள்ளி வைக்கிறது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். ஜனவரி 1 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. பிரச்சனைகளை சமாளித்திருக்கக்கூடிய சக்தி உண்டாகும். செய்து வரும் தொழிலில் மிகுந்த கவனமாக இருப்பதும், உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அவசர முடிவுகள், ஆவசிய செயல்பாடுகள் அனைத்தையும் குறைத்து கொள்ளுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் நெருக்கடிகள்லாம் விலகும். மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை கொள்வது அவசியம். சந்திராஷ்டமம் ஜனவரி 5, 6. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 16, 19, 25, 28. ஜனவரி 1, 7, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பகவதி அம்மனை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூரம். சொந்த வேலையில் கவனமாக இருந்து வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம். புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நெருக்கடி இல்லாமல் போவோம். உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை. கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் எதிர்மறையாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேணும். பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்படுறதும், எடுத்தோம் கவுழ்த்தோம் என்று தடாலடி வேலைகளை எதுவும் இந்த மாதத்தில் வேணாம். சூரியனும் சனியும் ராகுவும் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல்நிலையில் எப்போதும் வரவு செலவிலும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து போகணும்.
வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் நல்லது. முடிஞ்சவரை தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றையும் இந்த மாதத்தில் தள்ளி வைக்கணும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் நிதானம் வேணும். எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியினை புதன் பகவான் வழங்குவார். அதன் பிறகு உங்கள் செயல்பாடுகளை ஒரு கட்டத்துக்குள் நீங்கள் வைத்து கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 6, 7. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 19, 24, 28, ஜனவரி 1, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக உத்திரம், அதை பற்றி பார்க்கும்பொழுது நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். சுய சாதகத்தில் தசா புத்தி சாதகமாக இருந்தால் நல்ல பலன்கள் கூடுதலாகும். மாதம் முழுவதும் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையிலும் மனநிலையிலும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தெளிவாக செயல்பட முடியாத அளவிற்கு உங்கள் சூழ்நிலையில் உடல்நிலையும் அமையும். கேதுவும் சனி பகவானும் ராகுவும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தர் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேணும். இல்லாட்டி பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசித்து அதன் பிறகு முதலீட்டை மேற்கொள்ள வேணும். தொழிலாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியம். உடன் பணிபுரிபவர்களையும் பிறரையும் அனுசரித்து போவது சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். யாரிடமும் கோபத்தையோ பிரச்சனையோ இந்த நேரத்தில் கொண்டு செல்ல வேணாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நன்மையாகும். பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்துவதும் அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டில் கண்காணித்து வைத்து கொள்வதும் நல்லது. மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவுரைகளை இப்போதிலிருந்து பின்பற்றுவது நல்லது. சந்திராசிரமம் ஜனவரி 7. அதிர்ஷ்ட நாள் டிசம்பர் 19, 28, ஜனவரி 1, 10. பரிகாரம் சூரிய பகவானை வழிபட்டு வர வாழ்வில் நன்மை உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பொதுவான பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது வேலை தொடர்பாக இந்த மாதத்தின் முதல் பாதையில் வேலை பளு இருந்தாலும் 2ஆம் பாதையில் சிறிது நல்ல நேரம் உண்டாகும். ஆனால் குடும்ப ரீதியாக சாதாரணமாகவே இருக்கும். இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்கள் நீங்கள் வேலை ரீதியாக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்திற்கு தொலைவில் இருக்க வேண்டியிருக்கலாம். 2ஆம் பாதையில் உங்கள் வேலை பளு மற்றும் வேலை அழுத்தம் குறையும். உங்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு சிறிது ஆதரவு கிடைக்கும். உங்கள் பதவியில் பெரிய மாற்றம் இருக்காது, ஆனால் வேலை அழுத்தம் குறையும். உங்களுக்காக நீங்கள் வேலை செய்து கொள்வதற்கு சிறிது நேரம் கிடைக்கும். இந்த மாதம் தொழில் ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயின் சஞ்சாரம் சாதகமாக இல்லாததால் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் தவறான பலனை தர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சாதாரணமாகவே இருக்கும். முதல் பாதியில் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இல்லாததாலும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாயின் சஞ்சாரம் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வீடு அல்லது வாகனம் தொடர்பான பழுது பார்க்கிறதுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் தொடர்பாகவும் பணத்தை செலவழிக்க நேரிடலாம். வருமானம் இருந்தாலும் இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக சிறிது சிரமத்தை சந்திக்க நேரிடும். எனவே முடிஞ்ச வரை பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது நல்லது.
ரெண்டாம் பாதியில் செலவுகள் சிறிது குறையும். குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. உங்கள் குழந்தைகள் அவரவர் துறையில் வெற்றி பெறுவாங்க. இந்த மாதம் உங்கள் தாயாரின் உடல்நலம் குறித்து கவனமாக இருக்கணும். உடல்நல பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லது. இந்த மாதம் இரண்டாம் பாதியில் நீங்கள் குடும்ப உறுப்பினருடன் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் உருவாகும். உங்கள் சகோதர சகோதரிகளுடான உறவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்திலோ அல்லது சொத்து விஷயத்திலோ சிந்திக்காமல் எடுத்த முடிவு அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகள் அல்லது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும். முதல் பாதியில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் ரெண்டாம் பாதியில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். இருப்பினும் செவ்வாய் மற்றும் சனி சஞ்சாரம் சாதகமாக இல்லாததுனால செலவுகள் அதிகரிக்க நேரிடலாம் அல்லது எடுத்த முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்புடன் இரண்டாம் பாதியில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். இருப்பினும் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது சர்ச்சைகளில் ஏற்படாமல் கவனமாக இருக்கணும். புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லைங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். பாதியில் அடிக்கடி கவனம் சிதறுவதனாலும் கோபத்திற்கு ஆளாவதனாலும் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இருப்பினும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேர்வுகளில் நல்லா செயல்படுவீங்க. ரெண்டாம் பாதியில் சூரியனின் சஞ்சாரம் சாதகமாக மாறுறதுனால படிப்பில் கவனம் அதிகரிக்கும் மற்றும் கோபம் குறையும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.